ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம், அதில் உள்ள 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்னதான அந்த வார்த்தை தான், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், அவர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். 16-17 வசனங்களில் அங்கே நாம் பார்க்கிறோம். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக, ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். அங்கே இந்த யூதா தேசத்திற்கு எதிராக அசீரியர்கள் அவர்கள் யுத்தம் பண்ணுவதற்காக வருகிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை அசீரியர்கள் முழுவதுமாக சிறைப்பிடித்து விட்டார்கள். இப்பொழுது யூதா தேசத்திற்கு எதிராக அவர்கள் யுத்தம் பண்ண அங்கே வருகிறார்கள். அப்படி யுத்தம் பண்ண வரும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட தான் பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். இந்த யூதா தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், மனதுருகும்படி அவர்கள் மேல் எழுந்தருளுவார். கர்த்தர் அவர்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே யூதா தேசத்திற்கு எதிராக அசீரியர்கள் யுத்தம் பண்ண வரும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வேத வசனத்தை கேட்கிற என அன்பானவர்களே, நமக்கு எதிராக பிசாசானவன், நமக்கு எதிராக அந்த பிசாசினுடைய தந்திரங்கள், ஒருவேளை உலக மனிதர்கள் சத்துரு நமக்கு எதிராக அவர்கள் எழும்பி வரலாம், இந்த வருஷத்துல நமக்கு எதிராக அவர்கள் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பேன், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பேன். கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக இந்த வருஷத்துல நமக்கு இருக்க போகிறார். அல்லேலூயா. அவர் இறங்கும்படி நமக்காய் காத்திருக்கிற தேவன். ஒருவேளை கடந்த வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில நன்மை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை, எல்லாம் கஷ்டம் துன்பம் என்று சொல்லி நீங்கள் கடந்த வருடத்தை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றும்படி கர்த்தர் உங்களுக்காக இறங்குகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வியாதி பிரச்சனையை மாற்றும்படிக்கு கர்த்தர் உங்களுக்காக அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய நஷ்டங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக அவர் இறங்குகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். அவர் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த யூதா தேசத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான வார்த்தையை அங்கே கொடுத்தார். ஆண்டவர் எப்பொழுது அவர்களுக்கு இறங்குவேன், மனதுருகுவேன், அவர்கள் என்னென்ன காரியத்தை விட்டு வந்தால் நான் அவர்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த யூதா தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு இறங்க வேண்டும் என்று சொன்னால், நம்மேல் மனதுருக வேண்டும் என்று சொன்னால், நமக்கு நீதி செய்கிற ஒரு தேவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எந்தெந்த காரியத்தை விட்டு நாம் வரும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்டதான நன்மைகளை அந்த வார்த்தையின் படியாக நமக்கு நிறைவேற்றுகிறவராய் இருப்பார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட அதே ஏசாயா 30வது அதிகாரம்
9வது வசனத்தில் இருந்து அங்கே நாம் பார்க்கிறோம், இவர்கள் கலகமுள்ள ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகளும், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இந்த யூதா தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களை பார்த்து, இந்த இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், இவர்கள் கலகமுள்ள ஜனங்கள், இவர்கள் சண்டை இடுகிறவர்களாக, கலகம் பண்ணுகிற ஒரு ஜனங்களாக, முறுமுறுக்கிற ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, அவர்கள் பொய் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்களாம். வேத வசனம் சொல்லுது, அவனவன் பிறனுடனே கூட பொய்யை கலைந்து அவன் மெய்யை பேச வேண்டும் என்று சொல்லி அந்த வேத வசனம் அங்கே சொல்லுகிறதே. ஒருவேளை இந்த யூதா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பொய் பேசுகிறவர்களாய் இருந்தாங்க. மூன்றாவது சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாதவர்களாய் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஏதாவது கலகத்தை, பிரச்சனையை, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பாவத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? உண்மையே பேசாதபடிக்கு பொய்யை பேசுகிறவர்களாகவே நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, அவருடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு நம்முடைய செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? இப்படிப்பட்ட பாவங்களை இந்த யூதா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் செய்கிறவர்களாய் இருந்தாங்க. அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்துல, இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அங்கே சொல்லுகிறார்கள். நீ தரிசனம் பார்க்கண்டாம், சொப்பனம் பார்க்கண்டாம், தீர்க்க தரிசனம் சொன்னா கூட ஆண்டவர் சொல்லுகிறத நீ எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். பாவத்தை குறித்து சொல்லுகிற காரியத்தை நீ எங்களிடத்துல சொல்லாத, எங்களுக்கு வேண்டிய இதமான நல்ல வார்த்தைகளை மாத்திரம் நீ எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மனதில்லாதவர்களாக இந்த யூதா தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அடுத்த 11வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் வழியை விட்டு பாதையின் நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறார்கள். ஆண்டவரை எங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வராதபடிக்கு அந்நிய தெய்வங்களை, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இந்த ஜனங்கள் அங்கே வழிபடுகிறார்கள். கீழ்ப்படியாத பாவங்களை அவர்கள் அங்கே செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அந்த அசீரியர்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிறதான இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு விட்டு, 18வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ மனம் திரும்பி வந்தா நான் உனக்கு இரக்கம் செய்வேன், இறங்குவேன் என்று சொல்லி, உன்மேல் மனதுருகுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த இஸ்ரவேல், இந்த யூதா தேசத்துல இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை அவர்கள் செய்கிறவர்களாய் இருந்தாங்க. இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், கீழ்ப்படியாமையினால் அநேக அசுத்தங்களையும் பாவங்களையும் நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? இந்த புதிய வருஷத்துல இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாம் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற ஒரு தேவனாய் இருப்பார். இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே,
தேவன் உங்களுக்கு பிரியமில்லாத பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பி வந்தால் இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் அசீரியர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஆனா இவர்கள் தங்களுக்கு உதவிக்காக எகிப்து தேசத்தை நாடி போகிறார்கள். ஏனென்று சொன்னால், அசீரியர்கள் அந்த காலத்துல யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிர்த்து போரிடுவதற்குரிய அந்த பலன், அந்த சேம் பவர் எகிப்து தேசத்துல இருக்கிறவர்களுக்கு உண்டு. ஆகவேதான் இந்த யூதா தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் உதவி கேட்டு அங்கே சொல்லுகிறார்கள். அதைத்தான் அந்த வசனத்துல பார்க்கிறோம். ஏசாயா 30வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை பாருங்க. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினால் பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமான முரட்டாட்டம் உள்ள புத்திரர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தியனுடைய நிழலொதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். 7வது வசனத்துல பாருங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இந்த இஸ்ரவேலர்கள் அசீரியர்கள் யுத்தம் பண்ண வரும் பொழுது உதவிக்காக எகிப்து தேசத்தை தேடி போகிறார்கள். 31:1 பாருங்க. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த யூத தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் எகிப்தியரை உதவிக்காக அங்கே தேடி போகிறார்கள். எகிப்தியருடைய உதவியை அவர்கள் தேடி போகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு 18வது வசனத்துல, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று சொல்லி, இந்த யூதா தேசத்துல இருக்கிற ஜனங்கள் அங்கே ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதபடிக்கு, தேவன் மீது நம்பிக்கை இல்லாதபடிக்கு அந்த எகிப்தியரை நம்பி அவர்கள் போகிறார்கள். தங்களுடைய குதிரைகள் மேலும் தங்களுடைய ஒட்டகங்கள் மேலும் ஆஸ்திகளையும் இன்னும் தங்களுடைய உடைமைகள் தங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று எகிப்தியரை நம்பி போகிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாய் இருக்கிறது. நீ சகாயத்திற்காக அவர்களை தேடி போனா உனக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு. 2வது, அவர்கள் செய்த ஒரு தவறு, ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதபடிக்கு ஆண்டவரை விட்டு விட்டு அவர்கள் எகிப்தியரை தேடி போனார்கள். வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இல்லாதபடிக்கு உலக மனிதன் மீது உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறதா? உலக ஆசிகள், உலக சொத்துக்கள், உலகத்தின் செல்வங்கள் என்று சொல்லி அவைகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இவைகள் எனக்கு உதவி செய்யும், இவைகள் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அதன் மீது நீங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் மீது, உலக மனிதன் மீது இருக்கிற எல்லா நம்பிக்கையும் விட்டுவிட்டு தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற ஒரு தேவனாக உங்களுடைய வாழ்க்கையில இருப்பார். அல்லேலூயா. ஒன்று, தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்போது
கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார், உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாயிருப்பார். இரண்டாவது, உங்களுடைய நம்பிக்கையை உலக மனிதர்கள், உலக ஆஸ்தி சொத்துக்கள் என்று சொல்லி அவைகளின் மீது இல்லாதபடிக்கு ஆண்டவர் மீது உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார், மனதுருகுவார், நீதி செய்கிற தேவனாயிருப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக, அதே ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டுராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இந்த வருஷத்துல நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராய், இறங்குகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். இந்த வருஷத்துல ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார், மனதுருகுகிறவராய் இருக்கிறார், நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபம் இல்லாமல் இருக்கிறார், தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், நான் அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே, அனுதினமும் தினமும் நான் உம்மை நோக்கி ஜெபிப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறவராய், மனதுருகுகிறவராய், நீதி செய்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் மேல் மனதுருக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையின்படியாக உங்களுக்கு இறங்குவார். உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்க வேண்டும். மூன்றாவது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படிக்கு அவர் காத்திருக்கிறார், மனதுருகும்படி எழுந்திருப்பார், நீதி செய்கிற ஒரு ஆண்டவராக இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியாக அப்படிப்பட்ட கிருபைகளையும் நன்மைகளையும் அவர் பரத்தில் இருந்து கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார்.